A warm welcome to everyone who are preparing for the exam. I hope you all are doing well. நம்ம பார்த்துட்டு இருக்க யூனிட் வந்து யூனிட் 6 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 6 ஓட நேம் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். அதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்ப இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் டிஸ்கஷன் வீடியோ. இந்த ஷெட்யூல் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம், எத்தனை பார்ட்ஸ்ல வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So first myself, I have to introduce myself. So my name is B. Shamla. I have completed MSc Agriculture in the specialization of Agriculture Microbiology and currently working as the assistant professor, mentor and educator. Okay. சோ நான் முதல் கோஆர்டினேட்டரா இருந்திருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கேன். பிளேஸ்மென்ட் கோஆர்டினேட்டரா இருக்கேன். இப்ப ஃபெசிலிட்டிங் பிளேஸ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் குடுத்துட்டு இருக்கேன். கோஆர்டினேட்டிங் வித் ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் கரியர் டெவலப்மென்ட் குடுத்துட்டு இருக்கேன். பிளேஸ்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் குடுத்துட்டு இருக்கேன். சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மென்டாராவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பார்க்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஸ்கஷன் வீடியோல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுட் ஹசார்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? சோ இதோட லெசன் வந்து பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுட் ஹசார்ட் சிலபஸ்ல இருக்கிற மாரி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சிலபஸ்க்கும் ஒவ்வொரு கவரேஜ் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுட் ஹசார்ட் நம்ம எத பத்தி கிளியரா கவரேஜ் பண்றோம் பாத்தீங்கன்னா, அதோட பேசிக் கான்செப்ட் என்ன? டிஃபைன் என்ன? இம்பார்ட்டன்ஸ் என்ன? அந்த ஃபுட் குவாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் என்ன? அந்த ஹசார்ட்ஸ் இருக்க டைப்ஸ் என்னென்ன? அப்படின்னு கிளியரா எல்லாமே டாப் டூ வந்து பாட்டம் வரைக்கும் நம்ம டீடைல்டு கிளியர்டு ஸ்ட்ரக்சர் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அத நீங்க பார்த்தாலும் டீடைலா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுட் பார்ன் இல்னஸ் டாபிக். இந்த ஃபுட் பார்ன் இல்னஸ் பொறுத்தவரைக்கும் அதோட பிரின்சிபல்ஸ் என்ன? அப்புறம் இந்த ஜிஎம்பி என்ன ரோல் இங்க ப்ளே பண்ணுது? ஜிஎம்போட இம்பார்ட்டன்ஸ் இங்க என்ன வருது? இந்த ஃபுட் பார்ன் இல்னஸஸ்னா எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபுட் பார்ன் இல்னஸஸ் காஸ் பண்ணுதுன்ற டீடைல்டு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வாட்டர் அண்ட் சானிடேஷன். வாட்டர் அண்ட் சானிடேஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஜிஎம்பியோட டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கு? அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க? அது மாதிரி டீடைல்டா பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஜிஹெச்பி. ஜிஹெச்பி பாத்தீங்கன்னா, அதெல்லாம் என்ன? அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு? ஸ்டெப்ஸ் என்ன இருக்கு? டாக்குமெண்டேஷன் எப்படி பண்றாங்க? அப்படின்னு டீடைல்டா நம்ம பார்த்திருக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜிஏபி, ஜிஹெச்பி இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுல முக்கியமா அந்த ஜிஏபி, அந்த குட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ், அப்ப அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்றாங்க? ப்ரொசீஜர்ஸ் எப்படி கொண்டு போறாங்க? ஆடிட் வெர்சஸ் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன? ஆடிட் எப்படி இருக்கும்? இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கும்னு டீடைல்டா நம்ம பார்ப்போம். அது இல்லாம ஜிஹெச்பி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, குட் ஹைஜீனிக் பிராக்டிசஸ், அதுக்கு மானிட்டரிங் எப்படி பண்றாங்க? நீட் இருக்கு, தேவை கண்டிப்பா அதோட தேவை என்ன? இம்பார்ட்டன்ஸ் என்ன? அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் எதெல்லாம் அத ஃபாலோ பண்ணணும்? ரெகுலேட்டரி ரூல் அதுக்கு என்ன இருக்குன்றத டீடைலா நம்ம பார்த்திருப்போம். ஃபுட் அலர்ஜிஸ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, அதுக்கான டைப்ஸ் என்ன? இதெல்லாம் காஸ் பண்ணுது? இன்டர்நேஷனலா எது அதிகமா இருக்குன்ற டீடைல் நம்ம பார்த்திருப்போம். பிரிவென்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். மெத்தட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபுட் அடல்ட்ரேஷன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, டைப்ஸ் என்னென்ன இருக்கு? ப்ராசஸ் என்ன கவர் ஆகுது? இதுக்கான கேஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுட் நியூட்ரிஷன், ஃபுட் கான்ஷியஸ்னஸ பொறுத்தவரைக்கும், ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் அட் டிஃபரண்ட் ஸ்டேஜ் அண்ட் மெத்தட் பத்தி பார்ப்போம். சப்ளிமெண்டேஷன பொறுத்தவரைக்கும், அதோட பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கு? சப்ளிமெண்டேஷன்னா என்ன? அப்படின்னு டீடைலா நம்ம பார்த்திருக்கோம். ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், சேஃப்டி இஷ்யூஸ் அதுல ஏதாவது இருக்கா? மெட்டீரியல் இன்டராக்ஷன் எப்படி இருக்குன்றத டீடைலா பார்ப்போம். பயோ ஃபோர்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், ரேண்டமா இருக்க சாம்பிளிங்னா என்ன? சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா என்ன? அப்படின்னு எல்லா சாம்பிளிங் மெத்தட்ஸையும் பார்த்து பயோ ஃபோர்டிஃபிகேஷன் என்னன்னு கிளியரா நம்ம புரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இது இல்லாம புவர் டயட் கான்சிக்வன்சஸ் என்ன? புவர் டயட் ஃபாலோ பண்றதுனால அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னென்ன வரும்ன்றத நம்ம டீடைல்டா பார்ப்போம். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அபௌட் லாட் அண்ட் ப்ராசஸ் சாம்பிளிங் பத்தி பார்ப்போம். அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம பார்த்திருப்போம். லைஃப் ஸ்டைல் டிசீஸ பொறுத்தவரைக்கும் டிஸ்ட்ரக்டிவ் எவாலுவேஷன் என்ன இருக்கு? அப்புறம் அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன? யூசஸ் என்னன்னு கிளியரா பார்த்திருப்போம். ஃபுட் டெஸ்டிங் அப்புறம் ரேபிட் டிடெக்ஷன் மெத்தட். இது 2த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா, விஷுவலா என்ன இருக்கு? சென்சர் பேஸ்ட் மெத்தட்ஸ் என்னென்ன ஃபாலோ ஆயிட்டு இருக்கு? இந்த ஃபுட் டெஸ்டிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ரேபிட் டிடெக்ஷன் மெத்தட்னா என்ன? அதுல நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுவோம்? எப்படிலாம் அத கொண்டு போகலாம்? லேபோரட்டரீஸ் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது? ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு இதெல்லாம் எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் டீடைலா நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? சோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு யூனிட்டா ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு யூனிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த டாபிக் வைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஷெட்யூல் பேஸ் பண்ணி போட்டு, ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் பார்ட் 1, பார்ட் 2ன்ற மாரி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான பிபிடிஸும் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். பிபிடிஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. புக்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நம்ம லேர்ன் பண்ற மாரி இருக்கும். அனிமேஷன், இமேஜஸ் எல்லாமே இருக்கும். கிளியர் டீடைல்டு ஸ்ட்ரக்சர்ஸா நம்ம குடுத்திருப்போம். சோ உங்களுக்கு ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, டீடைல்டா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த கன்ஃப்யூஷனும் இருக்க தேவையில்ல. சோ அதுதான் இங்க முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கறது. சரிங்களா? சோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்ப்ளீட் பேக்கேஜ் நமக்கு 5000லயே முடியுது. அதுலயும் முக்கியமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஷெட்யூல் பேஸ் பண்ணி ரெக்கார்டட் செஷனா உங்களுக்கு குடுத்துருவோம். ஆன்லைன் கிளாஸா. அதுவும் இல்லாம கம்ப்ளீட்டா ஷெட்யூல் பேஸ் பண்ணி லைவ் ஆன்லைன் கிளாஸ் ஒண்ணு குடுத்துருவோம். அந்த லைவ் செஷன்ல நீங்க டவுட்ஸ் எதுனாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். அது இல்லாம அப்பப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் குவிஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ், இங்கிலீஷ்ல குடுத்துட்டு இருக்கோம்.
லைவ் மாக் எக்ஸாம் குடுத்துட்டு இருக்கோம். 7 ஃபுல் லைவ் மாக் எக்ஸாம்ஸ் நம்ம புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நல்லா படிங்க. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜஸ் நம்மளுக்கு இருக்கு. மெட்டீரியல்ஸ் குடுத்துருக்கோம். புக்ஸ் குடுத்து புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 5000 நம்ம பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் உள்ள வாங்க. நல்லபடியா படிங்க. நல்லபடியா செக்யூர் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச்.